தற்போது விறுவிறுப்பாக தேர்தல் கள நடவடிக்கைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எமது தமிழரசு கட்சியின் 8 வேட்பாளர்களும் பல இடங்களுக்கு சென்று தங்களுடைய பரப்புரைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அதிகஷ்ட பிரதேசங்கள் என்று பார்க்காமல் எல்லா இடங்களிலும் அவர்களுடைய பரப்புரைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த பரப்புரையை பார்க்கின்ற போது இம்முறை இலங்கை தமிழரசு கட்சி 3 ஆசனங்களுக்கு மேலாகவும் கைப்பற்றக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இருந்தாலும் தற்போது 4 ஆசனத்தை நோக்கி எமது கட்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. கடந்த காலத்தில் மக்கள் பல விடயங்களை அனுபவித்திருக்கின்றார்கள். அதாவது கோத்தாபாயாவின் ஆட்சி காலத்தில் ராஜபக்சக்களை சூழ்ந்திருந்த இராஜாங்க அமைச்சர்கள் பற்றி மக்கள் தெளிவடைந்திருக்கின்றார்கள். எனவே இந்த நிலையில் தமிழரசு கட்சியானது இம்முறை தனித்து நின்று இந்த தேர்தலுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றது. எனவே 3 ஆசனம் என்பது திட்டவட்டமாகிவிட்டது. 4வது ஆசனத்தை கைப்பற்ற வேண்டிய தேவை மக்களின் கைகளில் தான் இருக்கின்றது. எனவே எமது பரப்புரைகளின் போது எங்களுடைய கருத்துக்களை மக்கள் மத்தியில் நாங்கள் விதைத்து வருகின்றோம். அது நல்ல அறுவடையை தரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த நிலையில் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் 3 தொகுதிகள் இருக்கின்றன. பட்டிருப்பு தொகுதி, மட்டக்களப்பு தொகுதி, கல்குடா தொகுதி என்று 3 தொகுதிகள் காணப்படுகின்றன. இந்த 3 தொகுதிகளிலும் இந்த பரப்புரைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதேவேளை கடந்த காலத்தில் குற்றச் செயல்களில் ஈடுபட்டவர்கள், ஊழல் மோசடிகள் செய்தவர்கள், இப்படிப்பட்டவர்களை மக்கள் இம்முறை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை அவர்களது சந்திப்புகளின் போது வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும், இந்த தேர்தல் பரப்புரைகள் ஆரம்பிக்கப்படுகின்ற வேளையிலே போலி 5000 நோட்டுகள் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த நோட்டுகள் என்ன நோக்கத்திற்காக வெளியிடப்பட்டன என்பதை பற்றி அறிய வேண்டியிருக்கின்றது. அது தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்கள் தந்த வாக்குமூலத்தை பார்க்கின்ற போது அவர்கள் குறித்த கட்சியை சார்ந்தவர்கள் என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. எனவே மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். பணத்தை கொடுத்து அல்லது குடிபானங்களை கொடுத்து அல்லது உள்நாட்டு தயாரிப்பு என்று சொல்லப்படுகின்ற வடிசாராயங்களை கொடுத்து எப்படியாவது மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது சூறையாடிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகின்றபடியால் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரிய வேண்டும், கடந்த காலத்தில் கோத்தாபாய ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் ஈடுபட்ட போது 88% மட்டக்களப்பு மக்கள் அவரை நிராகரித்திருந்தது. அதேவேளை 12% தான் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். பின்னர் சிங்கள மக்கள் உணர்ந்து கொண்டார்கள். கிட்டத்தட்ட 69 லட்சம் வாக்குகள் பெற்ற கோத்தபாய ராஜபக்ச அவர்களை உடனடியாக அறகலைய போராட்டத்தின் மூலமாக அதிகார நாற்காலியிலிருந்து அகற்றியிருந்தார்கள். அந்த கட்சிக்கு இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் பயங்கரமான ஒரு பாடம் கற்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது 69 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்ற அந்த மொட்டு கட்சி ஜனாதிபதி தேர்தலின் போது இப்போது ஏறத்தாழ 3.5 லட்சம் பெறுமதியான வாக்குகளைத்தான் பெற்றிருக்கின்றது என்றால் பாரிய வாக்கு சரிவு ஏற்பட்டிருக்கின்றது. இன அழிப்பில் ஈடுபட்டவர்கள் இன்று மக்களால் தண்டிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்பது போன்று மொட்டு கட்சியினர் தமிழர்களின் போராட்ட சக்திகளை, தமிழர்களை இன அழிப்பு செய்திருந்தார்கள். இப்போது அதற்குரிய பாடத்தை அவர்கள் கற்றிருக்கின்றார்கள். அதே போன்றுதான் ஐக்கிய தேசிய கட்சியும் கூட கடந்த தேர்தலில் எந்த ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றவில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை எடுத்தாலும் கூட அது 3-4 பிரிவுகளாக பிரிந்து காணப்படுகின்றது. எனவே தமிழ் மக்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும். தமிழரசு கட்சியை பலப்படுத்த வேண்டும். தமிழரசு கட்சி ஒரு பேரம் பேசும் சக்தியாக, ஆளுகின்ற அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு கட்சியாக அது இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். ஊழல், மோசடி, லஞ்சம், திருட்டு, வீண்விரயம் என்பவற்றை தவிர்க்கப் போவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த விடயங்களை பேச்சளவில் மாத்திரமல்லாமல் செயலளவில் செய்ய வேண்டும். அப்படியான செயல்பாடுகளில் ஈடுபட்டவர்களை நிச்சயமாக சட்டத்தின் மூலமாக தண்டிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். எமது அரசியல் தேர்தல் பணிகள் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாங்கள் எங்கும் சென்று வருகின்றோம். அந்த இடங்களில் மக்களின் கருத்துக்கள், கடந்த காலத்தில் தாங்கள் விட்ட தவறுகளை, ராஜபக்சக்களை நம்பியதால் ஏற்பட்ட தீய விளைவுகளை மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். மயிலத்தமடு, மாதவனை, மேச்சத்தரை பறிபோகியிருக்கின்றது. கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் பறிபோயிருக்கின்றது. இணக்க அரசியல் மூலமாக இவற்றை தீர்த்து தருவோம் என்று
கிழக்கின் பாதுகாவலர்கள் என்று, கிழக்கின் இருப்புவாதிகள் என்று தங்களை மார்தட்டி கொண்டவர்கள் எதையும் செய்ய முடியாமல் தங்களுடைய பதவிகளையும் காப்பாற்றி கொண்டு தங்களுடைய உழைப்புகளையும் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்பதை மக்கள் விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதேவேளை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், தமிழரசு கட்சிக்கு நீங்கள் அளிக்கின்ற வாக்கு மூலமாக தமிழர்களின் பிரதித்துவத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும். வேறு எந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களித்தாலும் கூட தமிழர்களின் பிரதித்துவம் குறைந்துவிடும். இன விகிதாசாரத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது தமிழர்கள் 4 ஆசனங்களை கைப்பற்ற முடியும், சகோதர முஸ்லிம்கள் 1 ஆசனத்தை கைப்பற்ற முடியும். எனவே முஸ்லிம்களுக்கு செல்ல வேண்டிய நியாயபூர்வமான ஆசனங்கள் சென்றடைய வேண்டும், தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயபூர்வமான ஆசனங்கள் கிடைக்க வேண்டும். சுயேட்சை குழுக்கள் தமிழர்களின் வாக்குகளை சிதறடிக்க ஒரு பின்னணியில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அதேபோன்று தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற கட்சிகள் கூட தமிழர்களின் வாக்குகளை சிதறடிக்கும் கட்சிகளாக இருக்க முடியுமே ஒழிய அவற்றால் 1 ஆசனத்தை கூட கைப்பற்ற முடியாது. எனவே தமிழ் தேசிய கட்சிகள் என்பதில் தமிழரசு கட்சி பிரதானமான கட்சியாக இருக்கின்றது. இந்த கட்சிக்குத்தான் நீங்கள் அதிகமான வாக்குகளை அளிக்க வேண்டும். அதன் மூலமாக நிச்சயமாக நீங்கள் அதிகப்படியான ஆசனங்களை கைப்பற்றி கொடுக்க முடியும். எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு ஜனநாயக ரீதியாக போராடுகின்ற அந்த செயல்பாட்டை தமிழரசு கட்சி எப்போதும் செய்து கொண்டிருக்கும். கடந்த காலத்திலும் கூட மயிலத்தமிடு மாதவனையில் குடியேறிய போது அந்த காலத்தில் ஆளுநராக இருந்த ஒஸ்டின் பெர்னாண்டோ, மகாவலி அபிவிருத்தி அமைச்சராக இருந்த காமினி ஜெயவிக்ரம பெரேரா போன்றவர்களோடு எமது தமிழரசு கட்சி சார்ந்த எம்பிக்கள், மாகாண சபை அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை வெளியேற்றியிருந்தார்கள். ஆனால் கோத்தபாயாவின் ஆட்சி வந்ததன் பின்னர் அவர்கள் மீண்டும் குடியேறி இருக்கின்றார்கள். எனவே மக்கள் தெளிவாக இருந்து இந்த விடயங்களை புரிந்து கொண்டு தங்களுடைய வாக்களிப்பை செய்ய வேண்டும். கடந்த காலத்தில் லஞ்சம் பெற்றவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் இப்போது மக்கள் மத்தியில் இருந்து நீக்கப்பட வாய்ப்பிருக்கின்றது. தற்போது கூட தேர்தல் பரப்புரையின் போது தவறான செயல்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மது போதையில் இந்த பிரச்சார பணியில் ஈடுபடுகின்றவர்களை பார்க்க முடிகின்றது. மது போத்தல்களை லஞ்சமாக கொடுக்கின்றார்கள், பணத்தை லஞ்சமாக கொடுக்கின்றார்கள். அதேபோன்று உணவுப் பொதிகளை லஞ்சமாக கொடுத்து தேர்தல் காலத்தில் ஏமாற்றி மக்களிடமிருந்து வாக்குகளை கறப்பதற்காக இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே அன்பார்ந்த தமிழ் வாக்காளர் பெருமக்களே, நீங்கள் செய்ய வேண்டியது தமிழ் தேசிய கட்சியில் பிரதான கட்சியாக விளங்குகின்ற, மட்டக்களப்பில் அதிகப்படியான ஆசனங்களை கைப்பற்றக்கூடிய இலங்கை தமிழரசு கட்சியின் வீட்டு சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். வீட்டு சின்னத்தில் வாக்களிப்பதன் மூலமாக தமிழர்களின் பிரதித்துவத்தை நீங்கள் உறுதிப்படுத்த முடியும். அது மட்டுமல்லாமல் நான் வீட்டு சின்னத்தில் 6ஆம் இலக்கத்தில் போட்டியிடுகின்றேன். எனவே உங்களிடமிருந்து வினயமாக கேட்டுக்கொள்வது, வீட்டு சின்னத்தில் வாக்களிக்கின்ற போது உங்களுடைய விருப்பத்தில் ஒன்றை எனது 6ஆம் இலக்கத்திற்கும் இடுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். எனவே இந்த இடத்தில் மீண்டும் மீண்டும் சொல்வது, இந்த 2024ஆம் ஆண்டு தேர்தலை 2020ஆம் ஆண்டு தேர்தல் போன்று அவதானிக்க முடியாது. அந்த தேர்தலில் முறைகேடுகள் நடைபெற்றன. இந்த தேர்தலில் அந்த முறைகேடுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கின்றது என்பதையும் அல்லது இல்லை என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எனவே சகல மக்களும் வாக்களிக்க வேண்டும். அதாவது 18 வயதுக்கு மேற்பட்ட வாக்குரிமை பெற்ற மக்கள் வாக்களிக்க வேண்டும். வாக்குகளை சரியாக வாக்களிக்க வேண்டும். அந்த வாக்குகள் இலங்கை தமிழரசு கட்சியின் வீட்டு சின்னத்திற்கு செல்ல வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் உங்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். உண்மையில் கிழக்கு மாகாணம் பல்லின மக்கள் வாழுகின்ற ஒரு மாகாணம், அதிலும் தமிழர்கள் அதிகமாக வாழுகின்ற ஒரு மாகாணம். இந்த மாகாணத்தில் இலகுவாக வெற்றி கொள்வதற்காக, வெற்றி பெறுவதற்காக அடிப்படை வாதங்களை பயன்படுத்துகின்ற கட்சிகள் மீது நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன முரண்பாடுகளை உருவாக்கி, இன மோதல்களை உருவாக்கி, அதேவேளை சண்டைகளை உருவாக்கி அதன் மூலமாக தங்களுடைய வாக்கு பலத்தை அதிகரித்துக் கொள்ளலாம் என்று நாங்கள் அவர்களுடைய பிரச்சாரத்தில் இருந்து விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. காத்தாங்குடியில் கூட அவ்வாறான ஒரு இன வாத பிரச்சாரத்தை நாங்கள் அவதானித்தோம். அதாவது மக்களை குழப்பி மக்கள் மத்தியில் மோதல்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஆசனத்தை கைப்பற்றுகின்ற அநாகரிகமான அரசியலை நிறுத்தி கொள்ள வேண்டும். தமிழர்களாக இருந்தால் என்ன, சிங்களவர்களாக இருந்தால் என்ன, முஸ்லீம்களாக இருந்தால் என்ன,
அடிப்படைவாத இனவாத ரீதியான பிரச்சாரங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏனென்றால் தேர்தல் 14ஆம் தேதியோடு முடிந்துவிடும். ஆனால் தேர்தலால் ஏற்பட்ட காயங்கள் ஆறாமல் மனப்புண்ணாக நிலைத்திருக்கும். ஆகவே இப்படியான அடிப்படைவாத பிரச்சாரங்களை கடந்த காலத்திலும் கூட கோவிலை இடித்தோம், அந்த இடத்தில் மார்க்கெட் கட்டினோம் என்றெல்லாம் சொன்னவர்கள் அதேபோன்று இப்போதும் சொல்லுகின்றார்கள், தாங்கள் மாகாண சபையை கைப்பற்றிவிட்டால் தமிழர் மக்களின் அந்த நியாயபூர்வமான அந்த தமிழர் தாயகம் என்ற கோட்பாட்டை உடைத்து தள்ளுவோம் என்றெல்லாம் காத்தான்குடி பகுதியில் ஒரு மூத்த அரசியல்வாதி பேசி வருகின்றார். இப்படியான செயல்பாடுகள் மூலமாக தமிழர்களின் மனங்களில் காயங்களை ஏற்படுத்த வேண்டாம் என்பதையும் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். தற்போதைய அரசாங்கத்தின் செயல்பாட்டை பொறுத்தமட்டில் ஜனாதிபதி மாத்திரம் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த அமைச்சரவையில் 3 அமைச்சர்கள் மாத்திரம் இருக்கின்றார்கள். இந்த நிலையில் 2 அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். இந்த நிலையில் இந்த அரசாங்கம் தனது கோரிக்கைகளை அல்லது தங்களுடைய வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போது இருப்பதாக தெரியவில்லை. இருந்தாலும் தேர்தல் காலங்களில் தேவையற்ற வன்முறைகள், தேவையற்ற மோதல்கள் ஏற்படாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. தேர்தல் முடிந்த பின்னர் நான் பார்த்தேன், அரசியல் வன்முறைகள் எதுவும் நடைபெறவில்லை. ஆகவே கடந்த கால அரசாங்கத்தின் செயல்பாடுகளை விட இப்போது இருக்கின்ற அரசாங்கத்தின் செயல்பாடு சற்று முற்போக்காக இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இருந்தாலும் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்ததன் பின்னர் தான் இந்த அரசாங்கத்தின் செயல்பாடு எப்படி இருக்கின்றது என்பதை அவதானிக்க முடிகின்றது. அவதானிக்க முடியும். ஏனென்று சொன்னால் அவர்கள் இனப்பிரச்சினை சம்பந்தமாக, அதிகார பகிர்வு தொடர்பாக, சமஷ்டி தொடர்பாக அல்லது வடக்கு கிழக்கு இணைப்பு தொடர்பாக, தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமை தொடர்பாக அவர்கள் எதையும் அலட்டிக் கொள்ளவில்லை அல்லது அதற்கு எதிர்மறையான கருத்துக்களை சொல்லுகின்றார்கள். மக்களை கவரக்கூடிய ஊழல், மோசடி, லஞ்சம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை உருவாக்கும் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். தமிழர்களின் புரையோடி போயிருக்கின்ற 75 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பிரச்சனைகளுக்குரிய தீர்வை அவர்கள் முன்வைக்க தயங்குகின்றார்கள் அல்லது அடிப்படைவாதிகளின் கைகளில் அவர்கள் அகப்பட போகின்றார்களோ என்ற எண்ணம் எங்களுக்கு ஏற்படுகின்றது. இதுவரை அவர்களுடைய செயற்பாடுகளில் பாரிய மாற்றங்கள், பாரிய வித்தியாசங்கள் இருப்பதாக தெரியவில்லை. இருந்தாலும் கடந்த காலத்து அரசாங்கத்தில் ஏற்பட்ட ஊழல், மோசடி, லஞ்சங்களை கட்டுப்படுத்துவதற்கு அல்லது கடந்த கால குற்றச்செயல்களை தடுப்பதற்குரிய விசாரணைகளை மேற்கொண்டிருப்பதை அவதானிக்க முடிகின்றது.